ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மேய்க்கிற இடம் காடு. அப்பா அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழில் தான் அவங்களுக்கு. ஆடு மேய்ச்சி தான் படிக்க வச்சாங்க. நான் இப்போ வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சிட்ருக்கேன். பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட். ஸோ இதெல்லாமே வந்து படிக்கிறதுக்கு என்னோட மூலதனம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடு வந்து இல்லை, எங்கள்கிட்ட கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ ஒரு ஆடு கூட இல்லை. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த ஆடு தான் எங்களோட முக்கியம், எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே எங்களுக்கு இதுதான் அப்படின்றதுக்காக நம்ம யூடியூப் சேனலில் போடணும். நம்மளோட லைஃப் நம்ம என்னோட இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக வந்து மேக் பண்ணுது. ஸோ ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வித்துட்டோம் அப்படின்னா அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பார்த்துக்க முடியாதுன்னு முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பண்ணிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். முடியாத கட்டத்துக்கு தான் அது சேல்ஸ் பண்ணது. அதை வரைக்கும் நாங்கள் வந்து வச்சு பாதுகாத்துருந்தோம். அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அம்மா அவங்களோட போயிட்டதுனால நான் வந்து பிஎட் படிச்சுக்கிட்டே இந்த ஆட்டையும் பார்த்துக்கிட்டு பிஎட் போயிட்டு ட்ரைனிங் போயிட்டு ப்ளஸ் காலேஜ்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பட் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்க முடியல. மழை அதிகம் அந்த டைமு. ஸோ மழை அதிகம்னால நம்மளால் ஆட்டை வந்து கரெக்டாக சரியான அதுக்கான மேய்ச்சல் கொடுக்க முடியல. நம்மளால் மேய்ச்சல் கொடுக்க முடியாதனால என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மழை இல்லாமல் இருந்ததுனால நம்ம வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட்டு மழை அதிகமாக ஒன்றும் அதுக்கான உணவு வந்து நம்மளால் தர முடியல. பில்லு தலைலாம் நானாகவே மரத்தில் ஏறி தலை வெட்டுறது எல்லாமே செய்வேன். நான் எல்லாமே வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் முடியாமல் அந்த ஆட்டு எல்லாமே விற்றுட்டோம். இப்போ வந்து நம்மள்கிட்ட ஆடு எதுவும் இல்லை. பட் வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் பட் இட வசதி இல்லாமல் இருக்குது. பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.